கொஞ்ச நாளாக வாசிக்கல. இப்போ வந்து சும்மா இருக்கிறத உட்காந்து வீட்டில் சாதனை பண்ணுற மாதிரி வாசிக்கிறேன். வாசிப்பேன் ஓரளவுக்கு, சுமாராக கேட்குறதெல்லாம் வாசிக்கிற மாதிரி வாசிக்குவேன். எத்தனை வருஷமாக அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? நான் ஒரு 50 வருஷமாக வாசிக்குவேன். அதுக்கு முன்னே எனக்கு இப்போ வந்து 68 வயசு. அதுக்கு முன்னே கற்றுக்கிறது ஒரு 10-15 வயசு வரைக்கும் கற்றுக்குறேங்களா. அதுக்கு முன்னாடி கல்யாணம் சாமி ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் போவோம். இந்த கலைகள் வந்து ஒன்றும் இருக்குங்களா? இல்லை கலையை அழியக்கூடாது. இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற கலை. இது சொல்லலாம் 2000 வருஷத்துக்கு நாதஸ்வரமும் தவளும் வந்து அப்படின்றாங்க. எல்லாம் பெரியவங்க சொல்கிறது தான். ஆக இது ரெண்டும் வந்து ஆண் பெண் ஆம்படியா முண்டாட்டி மாதிரி. இது நாதஸ்வரமும் தவளும். இந்த கலை வந்து மேலும் மேலும் வளரணும். இந்த கலையை வந்து நான் இருக்கிற வரலையும், நான் முடிகிற வரலையும் நான் வாசிக்கணும்னு ஒரு ஆசை. நான் வாசிக்கணும். இதை என்கிட்ட பசங்களும் உருவாகிறாங்க. பசங்க இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 பசங்களுக்கு மேலே தான் உருவு பண்ணியிருக்கிறேன். கற்றும் தரேன் நான். இந்த கலை அப்படியே வளர்ந்து கொண்டே போகணும். வேறு எதனா நீங்கள் தொழில் செய்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. சேவிங் கடை வச்சுருந்தேன். அதுவும் இப்போ வந்து சரியாக நான் நிலத்துக்கே வந்துட்டேன், வேலை ஆகுறதில்ல. அது சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படியே சும்மா வாசித்து பார்க்குறேன். வாசிட்டு அதை அப்படியே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணோம்னா திருப்பி வாசிக்கணுமா முடியுமா, முடியும் வாசிக்கணுன்ற ஒரு எண்ணம்